தண்டர் பிளேஸ்ல இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா? நம்மள வெளியே கொண்டு போக போறேன். என்னது டேப்லெட் வச்சா? சின்ன குழந்தை எதை எப்படி பண்ணும் தெரியாம இருக்கியே. இது என் கேம்ல வர மாதிரி அப்படியே இருக்கு. கூண்டுக்குள்ள இருந்து ஒரு அடி அடிச்சனா இதோட பிக்சல் அப்படியே குறைஞ்சிரும். என்னது பிக்சலா? பிக்சல்னா அது ஒரு சைஸ் பெரியவரே, இது கூட தெரியாதா? உன்னோட பிக்சல் அளவை பத்தி எனக்கு தக்க வரைக்கும் இல்ல. இந்த கேம்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கூண்ட ஒரு உருண்டையான பந்தா மாத்தணும். உருண்டை இந்த சூனியாக்காரிட்ட இருந்து தப்பிக்கணும். 3 நாட்களுக்கு முன்பு இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஓ போச்சு, ரொம்ப நெருங்கிட்ட. இந்த கூண்ல இருந்து எப்படிதான் தாண்டி போறதோ. எப்ப பார்த்தாலும் இதுலயே மாட்டிக்கிறேன். இதை தாண்டதுக்கு ஒரு சீட் கோட் இருந்தா போதும். கேம் ஓவர். அட்டகாசம் தலைவரே. அடுத்த பொசிஷன் நம்பர் 45. சூரியனை எரிக்கும் சாகசம். முழு சக்தியை கொண்டு எரிக்க வேண்டும். அப்பா, 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 அமைதியா இருங்க. தலைவர் கிட்டத்தட்ட சூரியனை நெருங்கிட்டாரு. இந்த பழங்காலம் பேச்செல்லாம் போதும். நம்முடைய பழைய பேச்சாளரை ரொம்ப தப்பா பேசுற மாதிரி இருக்க. என்னப்பா நீங்க மரியாதை இல்லாமலாம் பேசல, சும்மா விளையாட்டுக்கு தான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்பா. அந்த ஸ்டார் குப் தானே உன்னை கூட்டிட்டு வந்தது. ஆமா, என்ன கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க பறந்து போயிட்டாங்க. சரி, நம்ம ஏன் பறக்காம ஒரே இடத்துல இருக்கிறோம்? நமக்கெல்லாம் பறக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கூட்டு வாத்து. இந்த பறக்கறதெல்லாம் சின்ன பசங்க பண்றது. ஆமா, உன்னோட புது கேம் விளையாடலையா? அத அழிச்சாச்சு. இதுல ஒரு முட்டாள்தனமான ஒரு லெவல் இருக்கு. அந்த கூண்டை விட்டு தாண்டவே முடியல. அப்போ வேற ஒண்ண தேர்ந்தெடு. விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. அப்பா, நான் எந்த நேரமும் விளையாடிட்டே இருந்தேனா அதுவே என் கண்ணை பாதிச்சிரும். அப்புறம் சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டியதாயிடும். கண்ணாடி போட்ட வாத்துங்க எப்பவும் பாக்குறதுக்கு புத்திசாலியா தெரியும். எல்லாரும் உன்னை மதிக்கிறது மட்டும் இல்லாம உன் அறிவுரையா கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி கண்ணாடி போட்ட வாத்துங்க ரொம்ப அழகா இருக்கும். என்ன நம்புங்க. அவரை நம்பு, அவரே சொல்லிட்டாரு இல்லையா? ஆனா எனக்கு இந்த ரெக்கைய விரிச்சு வானத்துல பறக்க கத்துக்கணும். இல்ல, இங்க யாரும் பறக்கவே தேவையில்லை. ஏன்னா யாரும் எங்கேயும் பறந்து போக போறது இல்ல. ஏன்னா இந்த தீவுல எல்லாமே அருமையா இருக்கு. ஆமா, அருமையா வெறுப்பா இருக்கு. எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும். கண்ணாடி இல்லாமலே நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரொம்ப மங்கலா இருக்கு. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இருளோட தூதுவன் இங்க வருவான். ஆஹா, அவனுக்கு வேண்டியது என்னன்னா சூரியனோட சக்தி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அப்போதான் இருளோட சக்தி இந்த உலகத்தை ஜெயிக்கும். பயங்கரமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு உயிரினத்தால மட்டும்தான் இதை தடுக்க முடியும். அதுதான் சூரிய வாத்து. அப்பா, அந்த சூரிய வாத்து இந்த உலகத்தை காப்பாத்திடும். ஆனா அதுவாவே செத்துடும். யார் உனக்கு தைரியத்தை கொடுத்தது என் புக்கை எடுக்கிறதுக்காக? இது முதிர்ச்சியானவங்களுக்கு. இதுல பல நிலை இருக்கு. ஒரு பொருளுக்கு சொந்தக்காரங்க இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி அவங்க பொருளை தொடக்கூடாது. இத பண்ணிருக்கவே கூடாது. இத பண்ணிருக்க கூடாது. இந்த தீவுல நான் என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் அழுத்து போச்சு. இங்க இருந்து பறந்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
அடியேன் என் தலைவரே. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லா நேரமும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தோம்னா அது உடம்புக்கு நல்லது இல்ல, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவன் எவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கானோ அவன் பறக்க கத்துக்க மாட்டான். நான் எதுக்கு பயப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா, கண்டிப்பா தெரியும். ஏன்னா உண்மையான சூரிய வாத்து உங்க பையன்தான். அமைதியாரு, இது மிகப்பெரிய ரகசியம். நான் என்ன நினைச்சேன்னா நீங்க மறந்துட்டு என்கிட்ட கேக்குறீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி மறப்பேன்? சரியா 3 நாள் கழிச்சு அந்த 100 நாள் முடிய போற நேரம் வருது. அப்பனா அந்த இருள் தூதுவன் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போறானா? அவன் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அவன் தான் சூரிய வாத்துன்றது தெரியாம போயிருச்சுன்னா என்னுடைய எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிரும். அவன் சாகிறத நான் விரும்பல. அது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த தூதுவனை யாரும் எதிர்க்கலனா சூரியன் பட்டாணி அளவுக்கு சின்னதா சுருங்கிரும். அப்புறம் இந்த உலகம் முழுவதும் இருளால மூழ்கிரும். இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே பறக்கும் விளக்கை ஏற்பாடு பண்ணிட்டேன். இது ரொம்ப அருமையான சிந்தனை தலைவரே. பார்த்து சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. இப்ப பாருக்கியங்க, ஏய், திரும்பி வா இங்க. அடுத்த முறை உன்னை புடிச்சிடுவேன். ஏய், அதாவது பேக்கரிக்காரரே, வாய்ப்பு. இதுதான் அந்த சூரியன் வாத்தா இருக்கணும்ல. வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. ஒரு மூடத்தனமான கதையை கேட்டேன். வாத்துங்க சூரியனை பாதுகாக்குதா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆ, சரி, அப்ப அந்த வாத்துங்கெல்லாம் போயிட்டா சூரியன் உருகி போயிடுமா? நீங்க எதை பத்தி பேசுற? சூரியன்லாம் சுருங்காத. கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாருங்களேன் பேக்கரி மேன். நான் கேள்விப்பட்டது என்னன்னா சூரியன் ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா இப்ப அது ஒரு பிரெட்டை விட சின்னது. அப்புறமா அந்த இருள் தூதுவன் எல்லா வாத்துகளையும் புடிச்சிட்டு போயிடுவான். மறுபடியும் போலீஸ்காரங்களா? பாப்பா வந்து எங்களை புடி. ஆபீசர், என் பொண்ணு எல்லாத்தையும் திருடிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரமா வா. எடுத்து பக்கமா வா. சில் படி. இந்த வழியால ட்ரெயின் வந்து எங்க தாத்தா தான் பாத்துருக்காரு. உங்களை புடிச்சிடுறேன். யார் இங்க சுமத்தாங்கி? வாத்து சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. வாத்து? ஓ, ஜிஞ்சர் பிரெட். என்னை யாராவது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா 100 வருஷமா அந்த வீட்ல யாருமே வாழல. அது ஒதுக்கப்பட்டது. குட். அப்ப அது அவைலபிள் தான். நான் ட்ரிபிள் ஃபேர் கொடுக்கறேன். அதுக்கு என்ன, நான் கூப்பிட்டு போறேன். ஏதோ உங்களை நான் கூப்பிட்டு போறேன். நீங்க கனமா இருக்கீங்க, வெட்டியும் கனமா இருக்கு. சரி, எல்லாரும் வழிய விடுங்க. ஓ ஓ, யார் இது? அவளோட வாசம் பாருங்க. அட கடவுளே, வாவ், அவளை பாரு. இது ரொம்ப வெறுப்பா இருக்கு. விளையாடல, பறக்கல, ஒரு ஃபன்னும் இல்ல.
இதோட இந்த இடம் போதும். நான் பறக்கிறேன். வச்சிருக்க பலவைய பாக்கலையா நீ? யாரும் இங்க விழக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பழங்களை யாரும் சரிச்சுக்கிட்டு வரக்கூடாது. உன்னை நான் எச்சரிக்கிறேன். நான் ஒன்னும் கீழே விழல, நான் பறந்துகிட்டு இருந்தேன். நான் இங்க இருந்து போறேன். இனிமே நான் வரவே மாட்டேன். நேத்து சொன்ன மாதிரியா? போன வாரம் சொன்ன மாதிரி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இப்படியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தானே? இது உண்மை. இப்ப உண்மையாவே பறக்க போறான். நாங்க உன்னை நல்லா நம்புறோம். சரிப்பா லாங்வே, உன்னை நான் நாளைக்கு பாக்குறேன். நீ கண்ணாடி போட்டிருக்கும் போதுதான் மத்தவங்க உன்னை ரொம்ப மதிப்பாங்க. எல்லாரும் என்ன மதிப்பாங்கல்ல. நான் பிளைட் பிடிச்ச அடுத்த கண்டத்துக்கு போனாதான் நான் இங்க திரும்பி வருவேன். ஓகே, இதோ நான் போக போறேன். ஓகே, என்னால முடியும். ஆனா இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம். யாரா இவங்க? கூட்டத்தோட சேர்ந்து ஆடு, கூட்டத்தோட சேர்ந்து ஆடு. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. இப்போ இந்த முட்டை விட்ட பொண்ணு எங்க? ஏதோ வந்தாச்சு. ஹவாய் வீரர்களே, தரையிறங்க தயாராகுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பார்த்து பசங்களா, இந்த முட்டை இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம பழங்காலத்து பொக்கிஷத்துல ஒண்ணு. ஓகே குழந்தைங்களா, இந்த முட்டை பழங்காலத்து பொக்கிஷத்துல ஒண்ணா இருந்துச்சு. இந்த பக்கமா? அட வீரர்களே, ஹவாயில ஒரே பனிமூட்டம் போல இருக்க. சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். இப்ப நல்லா இருக்கு. வீரர்களே, எல்லாரும் வரிசையா நில்லுங்க. ஆட்கள்லாம் தயாராயிட்டாங்க. போர் வீரர்கள் போல. நம்மளோட வீரர்கள் எல்லாரும் உங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு ஒரு வீரர் மாதிரி இல்ல, தலைவர் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புகழாத ட்வின், அது நம்ம அழிவுக்கு ஆரம்பம். எஸ் சார், நீங்க வயசாகி தோல் சுருங்கி இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான பயணம், ஓய்வெடுக்க தகுதியான இடம். அதனாலதான் நான் இங்க இறங்கினேன். இதுதான் ஹவாய். ஹவாயா? என்னடா முட்டாளா இருக்கீங்க? சரி, ஹவாயில பாருங்க, தென்கடலோட சொர்க்க பூமி இது. அழகா தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது சொர்க்க பூமி. அல்லாஹா. இப்ப நம்ம கேஸ் மாஸ்க் ரன் நடத்தலாமா தலைவரே? கண்டிப்பா. நாம இப்ப விடுமுறையில இருக்கோம். டுவான், இதுல எது என் பொண்ணு? அவன் இப்பதான் போனான். டுவான், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், அவளுக்கு பிங்க் மூக்க மூடி குடிக்க, இல்லாட்டினா ஒரு மார்க் போடுன்னு. யாருக்கா? யாருக்கா? மறுபடி இப்படி பண்ண கூடாதுன்னு ஏற்கனவே அவகிட்ட சொல்லி.
இவனுங்களை பாத்தீங்களா? விருந்தாளிகளை வணங்குறோம். அலோகா, சாரி, உன்னோட தலைவர் இங்க. நான் தான் இவங்களுடைய தலைவன். நான் தான் பெங்லி. பெண் குயினா? அவா இல்ல, பெண் குயின் எல்லாம் கிடையாது. நீ ஒரு வாத்து. ஆமா சார், எனக்கு தெரியும். நான் ஒரு வாத்து தான். என் பேரு பெங்லி. உண்மையாவா? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஹவாய்க்காரனா இது கொஞ்சம் வித்தியாசமான பேரு. ஹவாய்க்காரங்களா? ஓ, இல்ல இல்ல இல்ல, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் தொலைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ சைனால இருக்கீங்க. அட கடவுளே! அப்பா, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதீங்க. தொலைஞ்சிட்டோமா? எங்க வாழ்க்கையில நாங்க தொலைஞ்சதே இல்ல. ஆமா, அவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் தொலைஞ்சதே கிடையாது. இங்க பாரு பெண் குயின், என்னோட விரல் எதுக்கு நேரா இருக்குன்னு பாரு. அது ஹவாய். இறக்கலாம். சரி சரி, உங்க விரலுக்கு நேரா இருக்கிறது வேணா ஹவாயா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பின்னால பெருசா இருக்குதே, அதுதான் சீனா. ஆனா எங்களுடைய பாரம்பரியம் என்னன்னா நாடோடி பறவைகளை வரவேற்கிறது தான். அதுலயும் குறிப்பா முட்டாள்தனமான குண்டு பறவைகளை. நாடோடியா? ஆமா, உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். எங்களுடைய விருந்தாளியா ஒழுங்கா இருங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல குவாக் குவாக்னு கத்தக்கூடாது. செருப்போட பெட்ல படுக்க கூடாது. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா பெண் கோவே? சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. வீரர்களே, இந்த அன்பளிப்பை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லல சார். அச்சச்சோ அப்பா, அவங்கள ராணுவத்துல இருக்கவங்க, எதுவும் பண்ணாதீங்க. மேண்ட்ரின் சக்கரவர்த்திக்கு நீங்க மதிப்பு கொடுத்தாகணும். அவர் சூரியனுடைய பாதுகாவலன். காட்டு வாத்துகளை பத்தி இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்க பெண் கோவேன். நீ எங்க கூட சண்டைய ஆரம்பிச்சனா நாங்க அத முடிச்சிடுவோம். நான் ஒன்னும் சண்டைய ஆரம்பிக்கல. ஆனா எங்க தீவுக்கு காட்டு வாத்துங்க வந்து என்ன வேணா பண்ணலாங்கிறத. அப்ப நீ ஒத்துக்கிட்டியா? அப்படிதான் தலைவரே, உங்களால முடியும். அப்படிதான் சைடுல ஒண்ணு விடுங்க, விடாதீங்க. நீ தப்பு பண்ணிட்ட. சோபரப்ப ஓ, நீ ஒரு பிடிவாதமான ஆள் பெண் கோவேன். என்னது? தலைவர் பிங்லி, சூரியனுக்கு சக்தி கொடுக்க வேண்டிய நேரம் இது. சூரியன்? நான் சூரியனுக்கு சக்தி கொடுத்தாகணும். எங்க ஒரு கோழைய திரும்ப வா. உன் கதைய நான் என்ன முடிக்கல. ஆமா, இன்னும் முடிக்கல. திரும்பி வா கோழைய. நான் சூரியனுக்கு சக்தி கொடுத்தாகணும். என்னது, சூரியனுக்கு சக்தி கொடுக்க போறியா? என்னப்பா சொல்ல வரேனா? சரி வீரர்களே, எதிராளி புறமுதுக காட்டியாச்சு, அதோட முட்டாள்தனத்தையும் காட்டியாச்சு. அது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு அழகான போக்குவரத்து கப்பல். வாங்க போய் ஓய்வெடுப்போம். என்ன ஒரு அழகான போக்குவரத்து கப்பல் தலைவரே. அதாவது பேரரசரே, எதிரிகளை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நம்ம அவங்கள பார்த்து பயந்துட்டோமா இல்ல சந்தோஷமா? எதிரிக்கு ஆள் பலம், உடல் பலம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம தீவில் இருக்கக்கூடிய அழகான பொருள்களை அழிக்கக்கூடிய சக்தியும் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப புதுசா வந்தவங்க நம்மளையே நம்ம வீட்டு விட்டு துரத்துறாங்களா? நம்ம தோத்துட்டோம். ஆமா, நம்ம விழுந்தது ஜெயிக்கிறதுக்காக. நம்ம அவங்கள விரட்டுவோம். இத வச்சா? ஆமா, அதேதான். ஆமா, பயந்துருவாங்க. உன்னோட எழுத்தே அதுல பயங்கரமா இருக்கு. நீ சொல்ல வருது எனக்கு புரியுது. இந்த சின்ன குறியீடு அவங்கள விரட்டாது. நம்ம இதை விட பெரிய குறியீடை காட்டியே ஆகணும்.
நான் என்ன பண்றது பாஸ்? அவளை எனக்கு சொந்தமாக்குறதுக்கு முரட்டுத்தனமா நடந்துக்க முடியுமா? அப்படி எனக்கு தெரியல. அப்படி நடக்கிறதும் ரொம்பவே ரிஸ்க் தான். ஏய், அங்க பாரு. மூச்ச சத்தமா விடாத. அங்க இருக்கு. உன் வயித்துல தங்கி இருக்க நிறைய சாப்பாடு விட அதுல கோல்டு நிறைய இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நோ வரிஸ். சத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னண்டா. பொறுமையா வாடா. அம்மா, நமக்கு அதிர்ஷ்டம்தான். திறந்துரு 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 திறந்துரா திறந்துடுறா கைப்புள்ள. நான் உங்களை அசையாதீங்கன்னு சொன்னேன். என்ன நடக்குதுங்க? மிஸ் நாட், நான் தான். இங்க எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்க. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். 2 திருடர்கள் திருடுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள கைது செஞ்சுட்டேன். திருடர்களா? அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல ஆபீசர். இந்த 2 பசங்களும் என்னோட வேலையாட்கள் தான். என்னோட நீச்சல் குளத்தை சுத்தப்படுத்துறவங்க. உங்ககிட்ட நீச்சல் குளம் இல்லையே. அங்க எனக்காக தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்றேன். நீங்க இப்ப போகலாம். அட, என்ன பொண்ணையா? திருடர்களா? நல்லா திருடுவீங்களா? என்ன பாக்குறீங்க? இந்த நகரத்திலே நல்ல திருடங்க நாங்க தான். Because we're the only thieves in this town. Really? It's hard to believe an officer would be that pathetic. Police! Stay where you are. Don't move, because I got the best alarm system in this town. Oh, come on. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் திருடங்க, ரவுடிங்க, கொள்ளக்காரங்க, ஓ காப்பாத்துங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணுங்க பாஸ். இப்போ ஏற்கனவே நடுராத்திரி ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றத கேளுங்க திருடங்களா. ரொம்ப அரிய வகை வாத்து இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வாத்திய நாம ஏண்டா பொருந்தோன்னு அப்புறம் நினைப்பீங்க. Fail me. And you'll wish you were never born. இதெல்லாம் கால் தூசி பார்ட்னர். இப்போ அந்த வாத்தை இந்த ஸ்பெஷல் கூண்டுல அடைக்கணும். ஆரம்பிக்கலாம். எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கொலகாரமா ரொம்ப சக்தி வாய்ந்தது. லாங் வே. நீ போய் புது கேம் விளையாடு. அப்பா, அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. அவங்களால பறக்கவும் முடியும். நாமளும் பறந்தாகணும். ஆனா இங்க யாருக்கும் பறக்கிறதுக்கு அவசியம் இல்ல. அட என்னப்பா நீங்க? நான் தான் இங்க பேரரசர். அது மட்டும் இல்லாம உனக்கு அப்பா. நான் சொல்றத கேளு. என்னால அங்க பறந்து போக முடியும். இந்த தீவு யாரோடதுன்னு அந்த காட்டு வாத்துங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன்.
work on my abs. And my tail. Oh, please. Left, right, left. Your other left, you knuckleheads. Permission to remind you, sir. Private Erica, your daughter, has not yet been punished. அடுத்த விதிமீறலுக்கு இன்னும் தண்டிக்கப்படவே இல்ல. உண்மையிலேயே அது ஒரு விதிமீறல் கிடையாது. Sir, if she goes unpunished, the men may think you are soft. Soft? You know, soft. Okay. பொண்ண தண்டிச்சிடலாம். அது வந்து தண்டிச்சே ஆகணும். ஆனா வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டேன்னு அவகிட்ட சொல்லிடு. கண்டிப்பா சார். இதுதான் உத்தரவு. தண்டிக்கப்படும். இதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. என் அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன். இத நான் உன்கிட்ட சொல்ல கூடாதுதான். ஆனா இது அவரோட ஐடியா தான். என்ன? எனக்கு தெரியும். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன? Oh, yes. Erica means nothing. What's important is my reputation with the men. Tell him. He keeps me in here. I'll go on a hunger strike. I'll tell him. You need to be frugal when you're abroad. Hey! நெருப்பு கோழி மட்டும் தான் இப்படி நினைக்கும். தன்னோட தலையை மறைச்சிட்டா அதோட காலை யாராலையும் பார்க்க முடியாது. நான் ஒண்ணும் இத Using this to hide. Oh, it's an ancient Mandarin duck mind reading device. Yeah. Okay, sure. So why don't you tell me what I'm thinking? You're thinking, this boy seems a little crazy, though he is sort of cute. What? No. You wish. Who are you? Your rescuer! My rescuer? Listen, Quack Job. I'm the General's daughter, and nobody can rescue me. நான் மாட்டிக்கிட்டேன். நாம மாட்டிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய வழி இதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா என்ன நினைக்கிறேன்? I tell you, don't get stuck by your saucepan. Trust me, I am a mind reader. அப்புறம் இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னா? என்ன நினைக்கிறேன்னா இத உன் மண்டையில இருந்து எடுத்து நான் மாட்டிக்க போறேன். அது திருப்பி கொடு. உனக்கு வேணுமா? வந்து எடுத்துக்கோ. என்ன உனக்கு பறக்க தெரியாதா? நீ என்ன ஜெயிக்க வச்சிட்ட. ஆமா, அதாவது நான் ஒரு நல்ல மனுஷன். Jerk. பொண்ணுங்கிறதுக்காக எப்பவும் தோத்துக்கிட்டே இருக்க கூடாது. அப்படி பண்ணனா அவகிட்ட ஜெயிச்சிட்டேன்றத சொல்ல. சாரி, எனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியாது. நான் பொண்ணுங்களை இந்த டேப்லெட்ல மட்டும் தான் பாத்திருக்கேன். அப்படியா? இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்ல. எங்க அப்பா என்ன இப்படி அடைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன உலகம் முழுக்க கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா ஏதோ நான் விதிமீறல் பண்ணிட்டேன்றதுக்காக என்ன உள்ள போட்டு அடிச்சிட்டாரு. என்னது? நீ இந்த உலகத்தை சுத்தி வந்தியா? நான் இந்த ஐலாண்ட விட்டு எங்குமே போனதில்ல. உண்மையாவா? எல்லா காலத்திலயும் நீங்க இதே இடத்துலதான் இருப்பீங்களா? வீடுன்னு சொல்வாங்களே அதுவா? இந்த தீவை விட்டு வெளியே போன ஆபத்துன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அதனால நான் இங்கே இருந்து எல்லா பழமையும் கத்துக்கிட்டு யாரும் நம்பாத ஒன்னுத்துக்கும் உதவாத பழமையான கதைய. ஆனா எந்த நேரமும் அப்பா உன்னை கத்திக்கிட்டே இருக்க மாட்டார்ல. பாரு, காலையும் ராத்திரியும் இதேதான். எரிகா, இதான் உன் பேரா? ஆமா. என்னோட பேரு லாங்வே. எரிகா பதில் சொல்லு. இப்ப நீ சாப்பிடுற நேரம். இதுக்கு என்னோட ஆர்டர். தியானம் பண்ணி எங்க அப்பா தான் இந்த சூரியனை எழுப்புவாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன? ஆமா. பொசிஷன் 45, அள்ளிமலர் நிலை, சூரியனை எழுப்புதல். ஒத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் அப்பாவும் வித்தியாசமானவங்க தான். குறைஞ்சது உங்க அப்பாவாதும் எங்க அப்பாவோட சண்டை போட்டாரு. Whoa. Excuse me. Nutcase? That? அவரு என்னோட அப்பா. Jerk? What? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, காட்டு வாத்துங்க எப்படி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் உன்ன சொல்லல, மத்தவங்கள சொன்னேன். உனக்கு என்ன பத்தியோ என் அப்பா பத்தியோ ஒண்ணும் தெரியாது. கொள்ள வாத்த. இது வரைக்கும் எங்கேயும் போகாத சீன வாத்த.
உங்களால கண்டிப்பா பறக்கவும் முடியாது. எரிக்கா நில்லு. Are you mad? Oh yeah, she's mad. முடிச்சாச்சு. உன்னை வச்சு அந்த பொம்பளை என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை வச்சு நான் கோடீஸ்வரராக போறேன், அது மட்டும் தெரியும். கியாங்கா, நமக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. சூரியன் வந்துகிட்டு இருக்கு. அந்த நீல பறவை கண்ணை திறந்து நம்ம எப்படா வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கு. மூப்படாத வாத்து சத்தம். என்ன விளையாடுறீங்களா? என்ன போலீஸ்காரனா? அவன் நம்மள விடவே மாட்டானா? பத்தல, வேகம் வேகம். திரும்பி வாடா, காப்பாத்துறா. முடிச்சிட்ட இழு 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 சீக்கிரம் இழுடா. ஐயா, பெரியவரே, நீங்க ரெண்டு திருட்டு பசங்க நீங்க பாத்தீங்களா? ஒருத்தன் குண்டாவோ இன்னொருத்தன் ஒல்லியாவோ, ரெண்டு முட்டா பசங்க. பெரியவரே, உங்ககிட்ட தான் கேக்குறேன், அவங்கள நீங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க, உங்களுக்கு ஏதோ மாட்டிக்குச்சு, நல்லா இழுங்க. நிஜமாதா? அங்க பாருங்க, நல்லா இழுங்க பெரியவரே. சரி, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க பெரியவரே. உங்களால எதுவும் பிடிக்கவே முடியாது. வா போலாம். அந்த ரெண்டு திருடர்கள் அந்த சைடு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். போலாம். அட பாவி, எல்லாம் போச்சு. இங்க ஒரு வாத்து கூட இல்ல. நமக்கு கிடைச்சது இந்த மீன் மட்டும்தான். அதுவும் வித்தியாசமா இருக்கு. அந்த ஆபீசருக்கு அது கூட கிடைக்கல, அவளும் கிடைக்கல. கியாங்கா, குண்டை எடுத்துக்கோ. என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. He must go away. She wondered then what could be wrong. He said, you know it's true, I love you best of all, and yet it's best that we should part. Just as நல்லா தெரியுமா? சரியான பறவையை தான் பிடிச்சிங்களா? ஆமா, இதுவும் ஒரு வகையான பறவை தான். அதாவது சூரிய வாத்து, அதான சொல்றீங்க நீங்க? அதாவது சரியா சொல்லணும்னா இது ஒரு வாத்து இல்ல. நீ சூரிய வாத்த குக் பண்ணிட்டியா? என்ன இது? அது மீன். நான் உன்கிட்ட சொன்னது எனக்கு சூரிய வாத்து வேணும். எனக்கு சூரிய வாத்து தான் வேணும். அந்த வாத்த உயிரோட என்கிட்ட கொண்டு வா. Or I shall have to turn you both into cat food, into a preserve.
ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வாத்து அந்த கூண்டுக்குள்ள இருக்கணும், இல்லனா நீங்க இருப்பீங்க. அடுத்த பொசிஷன். பேரரசரோட மகன் நமக்கு உதவியா இருப்பாரா? கொஞ்சம் வழிய விட்டு ஓரமா நிக்கிறியா? இல்ல எனக்கு புரியல, நீ ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது? லாங் வே. சார் குட் மார்னிங் சார். ட்வைன், சொல்லுங்க சார். குறுக்க வராத சார். அது வந்து ட்வைன். என்னது சார்? அது வந்து நம்மள உங்க வெளியில விரட்டுறாங்களா? தலைவரே, எதிரிங்க போராட்ட பலகையை காட்டிட்டாங்க. அது தெரியுது. நம்ம என்ன பண்ணணும் சார்? நம்ம கிட்ட எந்த போராட்ட பலகையும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. காட்டுத்தனமான பெண்குயின்களா? ஆ? ஆ. 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 என்னது? ஹே, நீ என் மேல கோவமா இருக்குன்னு நினைச்சேன். ஆமா, உன் மேல கோவமா தான் இருக்கேன், ஆனா வெறுப்பெல்லாம் இல்ல இப்ப வரைக்கும். என் கூட நேரடியா சண்டை போட தைரியம் இல்லாம என் பொண்ணுகிட்ட ராணுவ ரகசியத்தை கேட்க ஒரு குட்டி உளவாளி அனுப்பி இருக்கியா நீ? என்ன ராணுவ ரகசியம்? பா, வாமா போலாம். இங்க வாங்க. லாங் வே, இந்த காட்டு வாத்துக்களை நீ நம்ப கூடாது. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பா, அவ என் ஃப்ரெண்ட். இப்ப நல்லா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, எப்படியோ அங்க இருந்து வந்துட்டேன். Oh, so you use the toilet. Listen, Quack Dub, I said we don't want to talk about it. வாவ். அங்க பாரு, நமக்கு அது ஒரு நல்ல அறிகுறி. வாவ், உன் முட்டை இன்னும் பறந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப அருமையா இருக்கு. என்னாலயும் அது பண்ண முடியுமா? ஓ. ஓகே, இங்க பாரு. பபிள் விடும் போது ரொம்ப மெதுவா ஊதி பறக்க விடணும், புரியுதா? ஓ யா, மெதுவா ஊதணும். ரைட். ஆமா, காட்டு வாத்துங்களால எப்படி பண்ண முடியுது? நான் சொல்லி தரேன், நீயும் மேல வா. ஓ, மேல அங்கயா? இப்படி மூச்சு விடுறதுனால தான் எங்களால வேகமா திரும்ப முடியுதா? Like when we were doing the nosedive of death. Nosedive of what now? Death. ஜாலியா இருக்கும், வா. இரு, இது உனக்கு விளையாட்டா இருக்கா? நாம இப்ப பாறை கிட்ட மோதுற மாதிரி குதிக்க போறோம். அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். எனக்கு மூச்சு விடணுமா? என்ன கிண்டல் பண்றியா? நம்ம வேற ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மென்மையான இடமா பார்த்து. சரி, நான் மோதுறதுக்கு ஏதாச்சும் புது இடத்தை தேடுவோம். இரு, இங்கதான் நிறுத்து. அந்த வாத்துங்க அந்த பக்கமா தான் இருக்கணும். நீ இதுல இருந்து தோண்டி போகணும்.
அடா டேய், நான் சும்மா சொன்னேன்டா. உன் கூட ஒரு புத்திசாலித்தனமான நண்பன் இருக்கான். என்ன நடக்குது? லாங் வே? வா, லாங் வே! இங்க வா, லாங் வே! Yes. Take that, you quacking punching bag! Hi, yeah. இந்த ஏரிக்கு என்னாச்சு? ஹே, என் தலையால மோதி ஒரு பெரிய குழியே உருவாக்கிட்டனா. அதுல ஏரி கூட காஞ்சு போச்சு. பிரமாதம். அச்சச்சோ, எங்க அப்பா கூட இத பத்தி நிறைய நேரம் சொல்லிருக்காரே. எனக்கு தெரியும். அதான் இந்த பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பு இருக்குன்னு. நாம இந்த போரான ஐலாண்ட்ல இருந்து பறந்து போய் இந்த உலகத்தையே ஒன்னா சுத்தி பார்க்கலாம். என்ன, ஒன்னா சேர்ந்து பறக்கணுமா? வாவ், கேட்கவே அருமையா இருக்கே. எங்க அப்பாவை தனியா விடக்கூடாது. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த காட்டு வாத்துங்கள பத்தியா? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பொறுப்பெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். சோ உனக்கு காட்டு வாத்துங்களையும் பிடிக்காது. You're just a quack job coward. ரிகா நில்லு. நான் அந்த அர்த்தத்துல. பை. என்னால தீவை விட்டு போக முடியாது, பறக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னாச்சு? ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கோம் நாம. ஓகே, போவோம், போலாம். ரைட். என்னது இது? இங்க எடுத்த தண்ணி எங்க? தண்ணி எங்க? என்னோட ஏரி. இப்படி பண்ண கூடாது பெண் குவேன். காட்டு வாத்து. அவ்வளவுதான். சீனா வாத்து மேலையும் அவங்க தலைவன் மேலையும் போர் தொடுக்க போறேன். வீரர்களே,
வரலாற்றுல மிகப்பெரிய ரகசிய திட்டமா இது ஆக போகுது. உண்மையா ஒரு விஷயம் சொல்லவா தலைவரா? சொல்லு. உங்களோட திட்டம் நிஜமாவே அதி புத்தி கூர்மையானது. உண்மையை சொல்றதா இருந்தா தனியா வந்து சொல்லலாம். சரிப்பா, வாங்க இங்க இருந்து போயிடலாம். நம்ம வேற இடத்த பாத்துக்கலாம்ப்பா. விடுமுறையை கொண்டாட தானே வந்தோம்னு சொன்னீங்க. என்னைய நம்பு. முழு மனசோட விடுமுறையை கொண்டாடணுங்கிறது தான் என்னோட ஆசையும். பூமியில இருந்து இந்த தீவை அழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆசையும் நிறைவேறும். நம்புங்க, எங்களையும் நம்புங்க. நாங்க முழு மனசோட இந்த வெக்கேஷனை கொண்டாடுறோம். There you go, quack job. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதும் என்ன விட்டுட்டு நீ ஹீரோ ஆக பாக்குறியா? ஏன் அப்பா மாதிரி. இந்த காட்டு வாத்துங்க நம்ம ஏறி அழிச்சிருச்சுங்க. ஆனா இறக்கம் இல்லாம உணர்வு இல்லாம நாம கோவப்படுறதுக்கு முன்னால நம்ம எதிரிகளோட கை கால்கள் எல்லாம் நடுங்கணும். அப்பதான் நம்மளுடைய பெண்களையும் குழந்தைகளையும் நம்ம காப்பாற்ற முடியும். அப்புறம் நம்ம முட்டைகளையும். இளவரசனுடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முதல் வேலை வெளிப்படையான மேடை பேச்சு. இப்ப நம்ம முன்னால வந்து பேச போறது என்னோட மக்களே. நான் மேடையில பேசுறதுக்கு எதுவும் எழுதல. என்னால எழுதவும் முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது விளையாடுறத தவிர. நான் இப்படிதான். அந்த ஏரி பிரச்சனை என்னாலதான். நான் பறக்க முயற்சி பண்ணேன். அதுல மோதி ஒரு பெரிய குழிய உருவாக்கிட்டேன். அதனாலதான் தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள ஒரு ஆள் ரொம்ப நல்லவங்க. நானும் அவகிட்ட ரொம்ப நல்லதா நடந்துக்கணும். ஆனா காலம் கடந்து போச்சு. எதிரிகளோட தொடர்பு வச்சிருக்க. அதனால இதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய பொறுப்பு. இனிமே காலத்துக்கும் இந்த டேப்லெட்டை நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு தடை விதிக்கிறேன். புரிஞ்சுதா? இல்ல, தொடர்ந்து நடக்கட்டும். தன்னுடைய மரணத்துக்கு ஆடும் முதலான் வாத்து. நீ என்ன காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுல. அப்படிதான். எனக்கே துரோகம். அதுவும் சொந்த பொண்ணு. துரோகம். நமக்கு கிடைச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே. அட அதே மாதிரி தான் இருக்கு. ஆபத்தா? அட கடவுளே, நான் மட்டும் இப்போ வேகமா செயல்படாம இருந்தா தலைவர் நம்மள விட்டு போயிருவாரு. அப்புறம் இதை வழி நடத்துறதுக்கு புது தலைவனை தான் தேர்ந்தெடுத்தாகணும். அதானே, இந்த வாத்து பசங்க யாரும் உதவ மாட்டாங்க. நானே இவங்கள பாத்துக்கிறேன். எரிக்கா நில்லு. லாங்வே ஒரு சூரிய வாத்தா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, அந்த சூரிய வாத்து நான் தான். லாங்வே ஒண்ணும் கிடையாது. இது பெயிண்ட்ல வரைஞ்ச சூரிய வாத்தோட குறியீடு. வேற என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணி ஏமாத்தி வச்சிட்டு இருக்க? அத பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அத நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. இது வெறும் ஜோக்கு தான். அப்பா, நான் தான் அந்த சூரிய வாத்தா. நீங்க ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்? உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்பா அப்படி பண்ணாரு. அதாவது இதுல என்ன போட்டிருக்குன்னா, சூரிய வாத்து தன்னோட உயிரை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாத்தும். இது அவனுடைய விதி இல்ல, என்னோட விதி. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய விட அதிக நாள் வாழக்கூடாது. அப்பா, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நீ போ, விளையாடுறதுதான் நல்லது. போ. நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவியாகணும். லாங்வே, என் பையன் பறக்க முடியுமா? லாங்வே, எங்க அப்பாவை காப்பாத்த நீ கூட வந்திருக்கியா? ஆமா, அத நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும். வெளிப்படையா சொன்னா நான் தான் அந்த சூரிய வாத்து. இந்த மாதிரி விஷயத்துல நான் தான் முக்கியமான ஆள். என்ன? நான் உனக்கு போற வழியில சொல்றேன், சீக்கிரமா வா. வாத்து வந்தே தீரணும்னு அந்த சூனியக்காரி நிக்கிறா. இத வச்சு அவ என்ன பண்ண போறா? சாப்பிட போறாளோ? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீ சமைச்சிட்டேன்னு சொன்னோனே அவ மூஞ்சி எப்படி மாறிச்சுன்னு பார்த்தல. ஒரு காரியத்துல ஜெயிச்சு ஆகணும்னு நினைக்கிற ஆள் அவ இல்ல போல இருக்கு. No.
இதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம என்னதான் பண்றது? ஐயோ, அந்த சூரிய வாத்து கிடைச்சா அவ என்ன பண்ணுவா? அந்த சூரியனுக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். நம்ம போலீஸ் கிட்டயும் போக முடியாது. நம்ம போனா நம்மளதான் முதல்ல பிடிப்பாங்க. ஆனா இந்த சூரிய வாத்து இல்லாம போனா நம்மளதான் அவ முதல்ல வறுத்தெடுப்பா. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா. ஹலோ மிஸ் நாட், மரியாதை செலுத்துற விதமா நீங்க என் கூட டின்னர் சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடியாது, அது நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது. நீயும் நானும் டின்னர் சாப்பிடலாம், என்ன சொல்ற? இது ஒர்க் அவுட் ஆகும். நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன். என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு அவகிட்ட எந்த காரணமும் இருக்காது. இந்த முகமுடி இதுக்கு மேல எதுக்கும் உதவாத. உள்ள வா. லேடி, கொஞ்சம் கீழே வாமா. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? புடிச்சிட்டு வந்துட்டீங்களா? நல்ல வேலை, உங்க கைரேகை அதுல பதியறதுக்கு முன்னாடியே ஆதாரத்தோட அவங்கள நான் புடிச்சிட்டேன். நீங்க வாத்த திருடிட்டு வந்த குற்றத்துக்காக உங்களை சுட்டுக் கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த குற்றத்துக்கு பெயிலே கிடையாது, மரணம் தான். வக்கீல் வர வரைக்கும் எதையுமே சொல்லிடாத, சரியா? சரிங்க ஆபீசர், நான் விதியை மீறணும்னு என்னைக்கும் நினைச்சதே இல்ல. But we don't really know what's in here, do we? Perhaps you should take the cover off for me. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வார்த்தை தானே நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க. நாம வந்துட்டோம். கவலைப்படாத, நான் உங்க அப்பாவை காப்பாத்தி திருப்பி கொண்டு வரேன். ஆனா எப்படி? இங்க நிறைய பேர் இருக்காங்களே. நல்லா பாருங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஆமா, நீங்க எல்லாரும் என்னோடது. I need to get ready for our dinner date. Our dinner date? Yes, tomorrow night. I'll have my pool boys fry this duck for the entree. Yum, yum. Until then, keep this to remember me. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். சோ இதுதான் திட்டம். அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் துணியை நம்ம போட்டுக்கலாம். அப்பா, என்னோட கேஜ் எங்க இருக்கு? அதான சண்டைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பழைய படத்துல பார்த்தோமே. இதுக்குள்ள நீ ரொம்ப வசதியா இருப்ப. ஒரு வேளை நீ தப்பிக்க நினைச்சா இந்த கேஜ் அப்படியே ஸ்கியூஸ் ஆகி ஒரு சின்ன கியூபா மாறி போயிடும். மகனே, பாவப்பட்ட என் மகனே, இப்ப உனக்கு புரியுதா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் விதி, அவ்வளவுதான். இப்படி தேம்பி அழுவுறது நிறுத்துங்க. முதல்ல நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுது இல்ல? நான் நிறைய விஷயங்களை மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது எதிரிங்க உங்களை பார்த்து பயப்படுறது மட்டும்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த இளம் வாத்துங்கெல்லாம் வரிசையில நின்னு உங்களுக்காக முட்டை போட்டதெல்லாம்? ஆனா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நீங்க எங்களுக்கு பாதுகாவலரா இருந்தப்போ. என் நண்பன் சொல்றது சரிதான். நாம எல்லாரும் கண்டிப்பா சூரிய வாத்தை காப்பாத்தியே தீரணும். இருங்க. என்ன சொல்ல வர? அந்த ஊரு ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்புறம் அரசரே, நம்மள யாருக்குமே பறக்க தெரியாது. என்னால பறக்க முடியும். அதே மாதிரி நீங்க எல்லாரும் இப்பவே பறக்கிறதுக்கு கத்துக்கணும். டான்சர்ஸ், கொண்டாட்டத்துக்கான துணியை கொண்டு வாங்க. என்னால இந்த மனுஷங்களையே புரிஞ்சுக்கவே முடியல. அவன் நம்மள பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்மள பார்த்து இல்லடா சின்ன பையா, உன்னை பார்த்து. என்ன பார்த்தா சிரிப்பா இருக்காத.
வெளிச்சத்துக்கு முடிவு கொண்டு வர மிஷின் ரெடி ஆகிற வரைக்கும் Doomsday in the morning. அதுல எதை ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி குழம்பாதீங்க. உங்ககிட்ட இப்ப ஸ்பெஷலா 2 வாத்து இருக்கு. என்ன? நோ, நான் பிடிச்சிட்டு வந்ததுதான் அந்த ஸ்பெஷல் வாத்து. நீங்க பிடிச்சிட்டு வந்தது தேவையில்லாத வாத்து. சூரியனோட முடிவு வரதுக்கு முன்னாடி சூரிய வாத்து அதை பார்த்தே ஆகணும். And then I'll kill him. I'll kill him. I'll kill him. உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? எங்களுக்கு எந்த பரிசு தேவையில்ல. நாங்க அப்படியே கிளம்புறோம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலை இருக்கு. தண்டர் பிளேஸ்ல இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா? நம்மள வெளியே கொண்டு போக போறேன். என்ன டேப்லெட் வச்சா? எதை எப்படி பண்ணணும்னு இந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியல. இது என் கேம்ல வர மாதிரி அப்படியே இருக்கு. கூண்டுக்குள்ள இருந்து ஒரு அடி அடிச்சனா இதோட பிக்சல் அப்படியே குறைஞ்சிரும். என்னது பிக்சலா? பிக்சல்னா அது ஒரு சைஸ் பெரியவரே, இது கூட தெரியாதா? உன்னோட பிக்சல் அளவு பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன்னாலதான் இப்படி ஆச்சு பிக்சல். ஓங்கி ஒரு அடி அடிச்சனா நீ ஹவாய் தீவுல போய் விழுந்துடுவ. ஓ, இப்ப நீ ஒத்துக்கிட்ட நீ ஹவாயில இல்லன்னு. எப்படியோ லாங் வே. நான் ஜமைக்கான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, உங்களுக்கு தெரியுமா உங்க பக்கத்துல இருக்கிறவரை உங்களை காப்பாத்த வந்தவர? எரிக்கா, இப்ப நீ உடனே போய் ஆகணும். பிக்சல் சரியாதான் சொல்றான். நீ இங்க இருந்து போயிடு. என்ன போகணுமா? ஆமா, நாங்க எங்க இருக்கன்னு போய் நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லு போ. நம்மளாவே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக தானே? ஓகே ஓகே. ஆமா, ஒரு லைஃப் இருக்கு. நாங்க பரவாயில்ல, பாத்துக்கலாம். நண்பர்கள். நட்பு சிறந்த. ஓ போச்சு, ரொம்ப நெருங்கிட்டேன். இந்த கூன்ல இருந்து சரி, நான் உதவிக்காக கூப்பிடுறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டு செத்துறாதீங்க. சீட் போடுறதா போதும். நல்லா கேட்டுக்க பிக்சல், நீ என்னோட பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கணும். இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நம்ம உயிரோட இருந்தா என்னால அவங்கள கொல்ல முடியும். லேடி, சூரியனையே சுருக்கிறதுக்காக இந்த கருவி கொஞ்சம் உபயோகப்படுமா? சூரியன் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நலமான வாழ்க்கையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனை நிரந்தரமா வாழ வைக்க முடியும். இது உள்ள போயிட்டு நான் என்ன பண்றது? அமைதியா பேசாம இருடா. இவனுங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் நான் தான் செஞ்சாகணும். எனக்கு இப்ப இந்த கேம் எப்படி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சூனியக்காரிட்ட இருந்து தப்பிக்கணும். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. என் பொண்ணை விட்டு விலகி போயிடு. இங்க இருக்கும் போர் வீரர்களே, ஒரு சோக செய்தி. நம்முடைய காலத்துல சிறந்த வீரர், அது மட்டும் இல்லாம தைரியமான போர் வல்லுநர் கமாண்டர் டாக்மாஸ் ஒரு போரில் விழுந்து விட்டார். அவருடைய புகழ் என்று மாலும். அவர் கடைசியா சொன்னது என்னன்னா, நீங்க எனக்கு கீழ்ப்படியணும்ன்றது. என் அப்பா இன்னும் சாகல. எந்த கேள்வியும் இல்ல. எங்க அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றேன். டாக்மாஸோட நினைவை போற்றி வணங்குங்க. நிறுத்துங்க, இருங்க. நான் சொல்றது புரியுதா? என் அப்பா இன்னும் சாகல, அவரு உயிரோட தான் இருக்காரு. ஒரு சோனிக்காரி வீட்ல லாங்வே கூட தான் இருக்காரு. அவங்களுக்கு உதவி தேவை. அடப்பா, அவன் பட்ட பெண்ணே, அடிப்பட்ட காயம் ரொம்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ கொண்டாடக்க படிக்கவில்லை. இவளை சிறையில் அடைங்க. நீங்க தளபதியோட பொண்ணை நம்புவீங்களா இல்ல இவனை நம்புவீங்களா? கவலைப்படாதடியார், நீ உள்ளேயே பத்திரமா இரு. உன்ன நான் சூப்பரா பாத்துக்கிறேன். சரி சூரியவாத்து,
இந்த உலகத்தோட முடிவை பாக்குறதுக்கு உனக்குதான் முதல் வரிசையில சீட்டை ஒதுக்கி இருக்கேன். சீக்கிரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குறி வச்சு ஆகணும். எஸ், வெளிச்சத்தை கொடு. கச்ச 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 கச்ச. அப்பா, மகளே, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வளைஞ்சதை விட கொஞ்சம் நல்லா வளைங்க. நம்ம தான் இதுக்கு முன்னாடி வளைஞ்சதே இல்லையே. நீங்க சொல்றது பாதி பேருக்கு இங்க என்னன்னு கூட தெரியாது. நீ வாய மூடு. வாயாடுறத விட்டுட்டு உன் ரெக்கைய நல்லா வளைக்க பழகு. அவன் லாங்வேயை பிடிச்சிட்டா. அப்பா வாங்க. ஏய், நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது. ஓ மகிழ்ச்சி, நிறைய வாத்துங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு உன்னோட கூட்டாளிங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு மை டேஸ்டி ஃப்ரெண்ட். சூரியனோட நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த பெட்டி உங்க எல்லாரையும் ஒரு சின்ன கூண்டா மாத்தி விட்டுரும். அதோட கதை முடிஞ்சது. மகனை திருப்பி கொடுத்துரு. உன்னோட நிஜமான முகம் எனக்கே இவ்வளவு அருவருப்பா இருக்கு. இந்த வார்த்தை என்ன இப்படி அசிங்கப்படுத்திருச்சு? இப்போ நான் எங்க இருக்கேன்? வாவ், இதுதான் என் வாழ்க்கையிலேயே இதுதான் பெஸ்ட் கேமா இருக்க போகுது. பிரமாதம். அது சரி, நாம கடைசியா எந்த இடத்துல இருந்து விட்டோம்? கூண்டு தானே? என்னோட மக்கள், நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? எஸ், இட்ஸ் டைம். அச்சச்சோ, மறுபடியும் மேலையா? அப்பா சீக்கிரம், லாங் வே பிரச்சனையில இருக்கா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நான் அவன் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ண. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றது கேக்குறீங்களா? லாங் வே தான் சூரிய வாத்து. அவங்களோட பழங்கதைப்படி தன்னோட உயிரை கொடுத்து இந்த உலகத்தை அவன் காப்பாத்துறான். அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். சுயநலமா எப்போ இருக்காதீங்கப்பா. அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அவனை காப்பாத்துங்க. உங்களுக்கு என்னையாவது பிடிக்குமாப்பா? இல்ல உங்களுக்கு ராணுவ வாழ்க்கை தான் பிடிக்குமா?
அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. நம்ம கிட்ட ஆளுங்க கம்மியா இருக்காங்க. கடைசி வாத்து இருக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போடுவோம். சரி எரிக்கா, நான் உதவுறேன், வா போகலாம். நன்றிப்பா. நீங்க என்ன கொடுமைப்படுத்தி இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். காட்டுவாத்து வீரர்களே, இது நம்ம வாழ்க்கை போராட்டம். இதுல சிலர் திரும்ப வராமலையும் போகலாம். வாங்க என் கூட. என்ன தனியா போராடிக்கிட்டு இருக்க பெண்குயின், இந்த விளையாட்டுல நாங்களும் கலந்துக்கலாமா? சரி, சீக்கிரம் போங்க காட்டுவாத்துக்களே. மகிழ்ச்சி வீரர்களே, தாக்குங்க. யா! தயாராரு சூரிய வாத்தே. ஏய் சூரியக்காரி, நீ ஒரு கோலை. ஷோ ஆரம்பமாயிடுச்சு. அந்த ஆண்டனாவை உடனே அழிச்சாகணும். கரெக்டா சொன்ன பெண் குயின், அதை தான் நான் முன்னாடியே நினைச்சேன். இதை அழிக்க சரியான வழி எதுன்னு தேடிக்கிட்டு இருக்க. வீரர்களே, என் பின்னால வாங்க. சரிப்பா சூரிய வாத்தே, முதல்ல உன்னோட கூட்டாளிங்க எல்லாம் தீத்து முடிச்சிட்டு அப்புறம் இந்த சூரியனை நான் கவனிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் என்னோட முடிவு. ஹே யாரங்க? குவாக் குவாக், உங்களோட முடிவு ஏன் கையில. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஓடுங்க. சரி எரிக்கா, அந்த வட்ட சட்டிய தலையில மாட்டிக்கிட்டு அப்படியே லாங்குவேவ கூட்டுக்கோ. அப்படியே உன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வீட்டை விட்டு தள்ளிக்கிற. இவ்வளவு வேலைக்கு அந்த ஆண்டனா தான் காரணம். இப்போ நான் நிஜமாவே ஆரம்பிக்க போறேன். ஒரு பொண்ணை கேலி பண்ணா அதுக்கான விளைவுகளை சந்திச்சாகணும். ஓகே, அவ்வளவுதான். இதை அடிச்சு நொறுக்க வேண்டியதா. உள்ள இருந்து இந்த கூண்டை அடிச்சா அது தானாவே சுருங்கிடும். அதுவே நான் வேகமா ஓடி போய் செவுத்துல இதை இடிச்சா ஒன்னு உடையும் இல்லைன்னா சைஸ் அதிகமாகும். அப்படியே நான் தப்பிச்சிடலாம். நானே ஒரு பறவை தான். உயரத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நான் எப்பவும் கீழே விழுற ஆளுதான். எனக்கு இதெல்லாம் ஜுஜூபி. இன்னும் ஒரு நிமிஷம் தான். நல்ல உயரமான இடத்துல ஏறிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்ப குதிக்கிறேன். இந்த கூண்டு ரொம்ப கனமா இருக்கு. ஏய் சின்ன வாத்தை, ஒழுங்கா இதெல்லாம் நிறுத்த. என்ன காலத்துக்கும் இளமையா இருக்கு விட மாட்ட போல இருக்கே. நான் பேசுறது அவளுக்கு கேட்கும் நம்புறேன். நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எரிக்காக்கு தெரியும் நம்புறேன். அவ மூலமா இதை செஞ்சிடலாம் நினைக்கிறேன். எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம மனசுல பேசுறது எல்லாம் எனக்கு கேட்கணும் ஏமாத்துறதுக்காக என்ன மன்னிச்சிரு. ஏன்னா என்னால முடியாது. இது போய் என்ன மன்னிச்சிரு. நீ என்ன ஏமாத்தலன்னு எனக்கு எப்பவும் தெரியும். இது ஒரு கொட்டாங்குச்சி. இதை வச்சு எப்பவும் அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். என்னது? என்ன? I hate ducks. எல்லாரும் 45வது பொசிஷன்ல நில்லுங்க. என்ன 45வது பொசிஷனா? இங்க கவனிங்க மேண்டரின்ஸ். அள்ளி மலர் சூரியன் எழுப்பும் நிலை. சீக்கிரம் கேடயம் போல உருமாறுங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாப்போம். ஐயோ சுத்தமான காத்து. நான் எங்க இருக்கேன்?
விஷப்புகை தாக்குதல் நடக்குது. புரோட்டோகால் கேஸ் மாஸ்க் போட்டுக்கங்க. அந்த கைய தாக்குங்க. இல்ல, எல்லாரும் அந்த கூரைக்கு போங்க. அந்த ஒளி சக்தி ஆண்டனாவை நோக்கி போகுது. என்னோட வீரர்களுக்கு பென்குயின் கட்டளை இடக்கூடாது, புரியுதா? வேகமா போங்க. நம்மளால இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. வீரர்களே, என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. அந்த ஆண்டனாவை அடிச்சு தூள் தூளாக்குங்க. வாங்க. வீரர்களே, நான் சொல்றத கேளுங்க. நம்ம நண்பர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த ஆபத்தான இடத்துல இருந்து அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. காப்பாத்துங்க. சூர்யா சுருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. என் வண்டி எங்க? என்னாச்சு பாஸ்? ஆதாரம் திரட்டுறதுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? என்ன ஒரு அருமையான மனம். எரிக்கா, இங்க இருந்து போயிடு. உடனடியா இங்க இருந்து போயிடு. என்ன போய் காத்தாடி விட சொல்றியா? அந்த கொட்டங்குச்சியை தலையில மாட்டிட்டு பைத்தியம் ஆயிட்ட, சரிதானே? இங்க இருந்து போயிடு. போ போ போயிடு. நான் உன்னை பிடிச்சிருவேன். எங்க போற என்னோட சனி ஃப்ரெண்ட்? உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். யாராவது இருக்கீங்களா? அப்பா, உதவி பண்ணுங்க. நான் தான் சூரியனுக்கு சக்தி கொடுத்தாகணும். இல்லனா அத கொஞ்சம் நகர்த்தி ஆகணும். நான் தான் அந்த சூரிய பாத்து. என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? உன்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடு. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நான் போறேன் எரிக்கா. எரிக்கா, வருத்தப்படாத. நீ பெருமைப்படணும். அவன் பெரிய ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறான். அப்படிதான். லாங் வே பண்ணு. என்னது? அந்த பொம்பளைக்காக தான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனா? அந்த விசித்திரமான பெட்டிக்குள்ள நம்மள அடைச்சிட்டு இந்த இடத்தையே காஞ்சி போன கட்ட மாதிரி எரிச்சிட்டாலே. ஏன்டா இதுக்கு எதுவுமே தெரியாம நீ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தியா? என்ன இங்க என்ன நடந்துச்சு? ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு பென்குயின். நீங்க கொரட்டை அடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் செஞ்ச வீர சாகசங்கள் என்னன்னு இப்போ உனக்கு சொல்ல போறேன். சரி, நம்ம முதல்ல போய் நம்மளோட ஹீரோ என்ன செய்யறான்னு பாப்போம். வா. லாங் வே, லாங் வே, லாங் வே, லாங் வே, ப்ளீஸ் உயிரோட இரு. வீரர்களே, அந்த குட்டி வாத்து எந்த இடஞ்சல்ல சிக்கி இருக்கான்னு பார்த்து எடுங்க. லாங் வே மகனே. லாங் வே உயிரோட தானே இருக்க? இவன் உயிரோட தான் இருக்கான். லாங் வே நடப்பின வாத்தா மாறிட்டான். சரி, கேம்ல ஜெயிச்சிட்டோமா? இது சாத்தியமே கிடையாது. நம்மளோட உயரிய எழுத்தாளர் தெளிவா சொல்லிருக்காரு. சூரிய வாத்து அதோட உயிரை கொடுத்திருக்கணும்.
அந்த பழைய பேச்சா? அட போங்க, அந்த காலம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. நல்ல மை ஊத்தி எழுதின எழுத்த வாசிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன உண்மையாவே பயப்பட வச்சுட்ட குள்ளவாத்த. நல்ல வேளை நீ உயிரோட இருக்க. எல்லாரும் வாங்க போகலாம். நம்ம வீட்டுல போய் இந்த வெற்றியை கொண்டாடலாம். வாங்க வீரர்களே, நாம இப்ப கிளம்பி போகலாம். நீங்களும் இந்த வெற்றியை கொண்டாட போறீங்க. இது நம்மளுடைய வெற்றி, நம்ம எல்லாரோடையதும். ஓ நோ, டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்களே. உனக்கு என்னாச்சு பாஸ்? என்ன எதுக்காக நீ எழுப்பல? மிஸ் நவுட், நான் டின்னருக்கு ரொம்ப லேட்டா வரலன்னு நினைக்கிறேன். What happened? You're beautiful, my dear. Oh, shut up. இத கொஞ்சம் பாரு நண்பா. இந்த உலகத்தோட முடிவுல இப்ப நாம 2 பேர் மட்டும்தான் உயிரோடவே இருக்கோம். இது எல்லாமே நம்மளோடதுதான். இது எல்லாமே. ஆமா ஆமா, எல்லா சாப்பாடும் கூட. இப்ப நாம மட்டும்தானே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. இங்க பாரு, வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. ஏய் பூனைய போ. வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. இங்கிருந்த போ. நான் என்னமோ இது நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம திருடுறதுக்காக சில மக்கள்கள் உயிரோட தான் இருக்காங்க. போடா. இது யாரு செஞ்சது? இது உன்னால பேச முடியுமா? இது வரைக்கும் ஏன்டா ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த? சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்து ஜிஞ்சர் பிரெட் நல்லதா இருக்கு. தலைவரே, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? நீங்க திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம். தலைவரா இருங்க. ஐயோ தலைவரே, என்னோட அருமை சர்வாதிகாரியே. Oh, my hero, my captain. டாக்மாஸ், இது என்னுடைய சூரிய வாத்தாகிய மகனுக்காக. Here, here. And a toast to Duckmas, my friend and comrade in arms, whose daughter I am graciously allowing to befriend my son. Thank you. உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னா, நான் தான் இறக்கப்பட்டு உன் பையனை என் பொண்ணு கூட நண்பனா இருக்க அனுமதிச்சேன். வாத்துக்களுடைய மதிப்பா மத்த விலங்குகளும் இங்க மகிழ்ச்சியா கூடி வாழ மனப்பூர்வமா நான் அனுமதிக்கிறேன். அதோட காட்டு வாத்துங்க சார்பா நானும் அவங்க 2 பேரையும் எங்க இடத்திலேயே வாழ்றதுக்கு அனுமதி தரேன். இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது. நான் இந்த கேக்க சாப்பிடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹே, நம்ம கூட்டாளிங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால கேக்க சாப்பிட முடியாது. ஓ அப்படியா? ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடலான்னு லாங்வே என்கிட்ட சொன்னா. ஏன்னா அவங்க ஹவாய்க்கு பறந்து போயிட்டாங்களாமே. ஓ, அது கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. இந்த தீவுல தான் அது எங்கேயாவது இருக்கணும். என்னாச்சு? உன்னோட கேஸ் மாஸ்க்ல ஏதாவது லீக் இருக்கான்னு பாரு. ஏதோ ஒரு விஷவாயு மூளைக்குள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். பெண்குவின், மறுபடியும் உங்க மேல போர் தொடுக்க என்ன வச்சிடாத. ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கோபத்தை அணியல.
Ooh.